எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னா, இந்த தடவ அதெல்லாம் முடியாது. மலையில மாட்டி தான் ஆகணுன்ற மாரி நாங்கலாம் பட்டோம்ல. நீயும் வந்து மாட்டு அப்படின்ற மாரி திருமணத்திற்குள் மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஜாலி தான் நல்ல விஷயம் தான். நெறைய மீனராசி பெண்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு கேட்கும்போது நல்லா இருக்குல்ல? ஆமா நடக்கும். காதல் திருமணம் எட்டி பார்க்கும். வீட்ல ஒத்துப்பாங்களா, மாட்டாங்களான்றத பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம். அதனால 2 மாசம் அமைதியா இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். பெரிய டிப்பு பார்த்துக்கங்க. ஸோ, அதனால மீனராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவ என்ன விடயத்தை அ எதிர்பார்க்கலாம் அப்டின்னா, ஒரு 4 விடயம் நடக்கலாம். பொறுப்புகள் அதிகமா வரும். பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை. மீனராசிக்கார பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனை வரும். வீட்டோட முடியலன்ற மாரி இருக்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். இந்த சனி தலைக்கு மேல வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு மறதி வரும், ஒண்ணு சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். உட்கார்ந்து வியாக்கியானமே பேசிட்டு இருக்க, "நீ எப்ப செஞ்ச?" அப்படின்னு அடுத்தவங்கலாம் உங்கள சொல்லிட்டு இருக்கும்போது, நம்மளுக்குன்னு பார்த்துட்டு தான் ஏதாவது ஒண்ணு மறந்து வைப்போம். அதனால மறதி அதிகமாகும். செக்லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு சில விஷயத்தை வந்து மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் பண்ணிட்டேனான்னு அது நீங்க வேலை பார்க்கக்கூடிய மீனராசி பெண்களாக இருந்தாலும் சரி,